இருக்குங்க. சிவனுக்கு அபிஷேகம், சிவ வழிபாடு போய் பாருங்க, அபிஷேகம். சக்திக்கு சாந்தம்ங்க, சொற்கள் சாந்தம். எங்கே நல்ல சொல் இருக்கிறதோ, எங்கே ஒரு பெண் அமைதியாக இருக்கிறாளோ அந்த சூழல் சுபிக்ஷமாக இருக்கும். இவ்வளவு பெண்கள் அறத்தோடு இல்லறத்தோடு அமைதியான மனநிலையோடு ஒரு இயக்கத்திற்குள் இணைந்திருக்கிறீர்கள் என்று சொன்னால் நான் அந்த இயக்கத்தையும் பாராட்டுகிறேன், உங்களையும் நான் பாராட்டுகிறேன். இவ்வளவு மன ஆற்றல், இவ்வளவு தெளிவு, இவ்வளவு மன அழுத்தங்கள் இல்லாத ஒரு வெளிப்படையான சூழலில் வாழக்கூடியவர்கள், அடுத்தவர்கள் இன்பமாக இருக்க வேண்டும் என்று தினந்தோறும் பிரார்த்திப்பவர்கள். இங்க சேலத்துக்கு மத்தியில ஒரு வயல்ல சோளம் போட்டுட்டு இருந்தாங்க. அவர் அன்னைக்கு அவார்டு வாங்கினார். அந்த நண்பரை நான் சந்திச்சேன். அவர்கிட்ட நான் கேட்டேன், எப்படி 5 வருஷமா அவார்டு வாங்கிட்டே இருக்கிறீங்க, உங்க சோளத்துல அப்படி என்ன இருக்குதுன்னு. அவர் ஒரு விஷயம் சொன்னாருங்க, என் சோளத்துல ஒண்ணும் இல்ல, என் நிலம் இருக்கிற பக்கத்துல முக்கியமா ஒரு 2 கிலோமீட்டர் டயாமீட்டருக்கு நிறைய நிலங்கள் இருக்கு. அந்த நிலங்களுக்கெல்லாம் நான் இந்த சோள விதையே கொடுக்குறேன். நீங்க அந்த நிலத்துக்கு விதையை கொடுத்தீங்கன்னா உங்க நிலம் எப்படி நல்லா ஆகும்னா, அதை நான் உங்களுக்கு சொல்றதுக்காக தாங்க நான் வந்திருக்கிறேன், அதனால தாங்க நான் அவார்டு வாங்குறேன்னு. எப்படின்னு கேட்டேன். பக்கத்து நிலம் பழுதாக இருக்கின்ற பொழுது உங்கள் நிலத்தின் பயிர் சிறப்பாக இருக்க வாய்ப்பில்லை. எப்பொழுது உங்கள் பக்கத்தில் இருக்கின்ற நிலம் ஆரோக்கியமாக இருக்கிறதோ உங்கள் நிலமும் ஆரோக்கியமாக இருக்கும். இந்த பராசக்தி டயலாக் ஒன்று சொல்லும்ல, என் சுயநலத்தில் பொதுநலமும் கலந்திருக்கிறது. வாழ்க வையகம் என்று சொன்னால் வாழ்க வளமுடன் என்று சொல்லுகின்ற பொழுது உங்களோடு சேர்ந்து நானும் வளம் பெறுகிறேன், உங்களோடு சேர்ந்து என் சூழலும் வளம் பெறுகிறது. நான் ஆற்றலை வெளிப்படுத்துகின்ற பொழுது அந்த ஆற்றலால் என்னை சுற்றி இருக்கின்றவர்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். ஒரு குரு விடத்தில் ஒருவன் கேட்டான், ஐயா நான் யோகா செய்கிறேனே மகிழ்ச்சியாக இருப்பேனா? ஐயா சொன்னார், நீ யோகா செய்தால் உன்னை சுற்றி இருக்கின்றவர்கள் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். நாம் மன அமைதியாக இருந்தால் பக்கத்தில் இருக்கக்கூடியவர்களுடைய மன அமைதி தானாக வந்து சேரும் என்பதுதான் சூட்சுமம். ஒருத்தர் ஒரு பழம்பெரும் நடிகர், எனக்கு ரொம்ப ஆசை என்ன தெரியுமா, எஸ்கேஎம் சார் மாதிரி, நம்முடைய ஐயா பாலசுப்ரமணியம் சார் மாதிரி, ஐயா மாதிரியான ஆட்கள் எல்லார் வீட்லயும் பர்மனண்டா ஒருத்தர் இருக்கணுங்க. நல்ல வார்த்தை சொல்ற பெரியவங்களை எங்கெங்க பார்க்க முடியுது சொல்லுங்க பாப்போம். இல்ல அப்படி சொல்ற வார்த்தையை தான் பிள்ளைங்க கேட்கறாங்களா? 2 சூழலும் கெட்டா இருக்க. ஒரு பிள்ளை விளையாடிட்டு இருக்குது, ஒரு தாத்தா பழம்பெரும் நடிகர் உள்ள வந்து வயசானவர், பசங்க எல்லாம் விளையாடி இருந்தவங்க, ஐயோ தாத்தா ரூம் வந்துருந்தானா. அதுக்கு ஒருத்தர் கேட்டிருக்கான், ஒரு பையன் கேட்டிருக்கான், ஏண்டா தாத்தா திட்டுவாரா? இல்லடா நம்ம இங்க இருக்கோம் தெரிஞ்சா கூப்பிட்டு பேசுவாரா. இப்படி பயந்து போற மாதிரியான ஒரு பெரியவர்கள் இருந்தா என்ன நிலை? நல்ல வார்த்தைகள் இனிமையாக உங்களுடைய உடலுக்குத்தான் வயதாகிற தவிர உங்களுடைய சிந்தனைக்கும் மூளைக்கும் என்றும் வயதாகவில்லை என்கின்ற நினைப்பில் எல்லோரும் இன்புற்று இருப்பது அல்லால் வேறு ஒன்றும் அறியேன் பராபரமே என்று நினைத்து பாருங்கள். எல்லா உயிர்களும் உங்களுக்கு முன்னால்